வாங்க. எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? இவ இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பா. எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னன்னு நான் எந்த உண்மையும் சொல்லிட கூடாதுன்னு ஆட்டைய கலைக்க பாக்குற மாதிரி தெரியுது. டேய், என்ன வளர நீ? பொன்னி, என்னாச்சுமா? என்ன உண்மை, என்ன விஷயம்? இதோ நிக்கிறாரே இந்த வீட்டோட மருமக, இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இவரு என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா மாமா? ஏய், என்னடி வீட்டோட மாப்பிள்ளைன்னு குத்தி காட்டுறியா? அவர் ஒண்ணு வேற வழி இல்லாம இந்த வீட்டோட மாப்பிள்ளையே இல்ல, எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் தான் இந்த வீட்டுல இருக்காரு. பவானி, இவ ஒரு ஆளுன்னு இவ கேட்டதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறத நான் பெருமையா தான் நினைக்கிறேன். இவ பேசுறதெல்லாம் கேட்டா இப்படித்தான் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் போங்க. உஷா, நீ ரூமுக்கு போ. பவானி, நீ வா. ஒரு நிமிஷம். பொன்னி தான் ஏதோ சொல்ல வரால, முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு கேட்போம். நீ சொல்லு பொன்னி. இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. அந்த அளவுக்கு அருவருப்பான காரியத்தை பண்ணிருக்காரு. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? இன்னும் ஒரு வார்த்தை அவரை பத்தி தப்பா பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அக்கா, முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. மா, திமிர பாத்தீங்களாமா இவளுக்கு? ஏய், எங்க மாப்பிளைய பத்தி நீ என்னடி சொல்ல போற? போனா போகட்டும்னு விட்டா ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. என்ன நீங்க என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, ஆனா நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்படி என்னதான் சொல்ல போற? சொல்லி தொலை. உஷா, இருங்க அண்ணே, அப்படி அவ என்னதான் சொல்ல போறான்னு கேப்போமே. நீ சொல்லு. சுந்தர அண்ணனை பத்தி என்ன சொல்ல போற? சொல்லு. ஜெயலட்சுமி ஆடியோஸ் கம்பெனில பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்த ஒரு பொண்ணு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தி அவ கூட நெருக்கமா பழகி அந்த பொண்ணு கர்ப்பமாகறதுக்கு இவரு காரணமா இருந்திருக்காரு.